ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானியினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். குருக்களாக எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்ற ஒரு பெரும் புனிதர். குருமடத்திலும் பல்வேறு படிப்புகளில் சம்பந்தமாக எந்த விதத்திலும் உயர்ந்த நிலையில் இல்லாத ஒரு மனிதன் மிகவும் அறிவாற்றலோ மிகவும் வேகமாக பேசக்கூடிய திறனோ இல்லாத ஒரு எளிய மனிதன். ஆனால் எப்பொழுதுமே கடவுள் எளிய மனிதர்கள் வழியாய் அபாரமான ஆற்றல் மிக்க செயல்களை செய்வார் என்பது வரலாறு. வாய்ப்பேச முடியாத மனிதர்களை வைத்துக்கொண்டு ஏராளமான கூட்டத்தை வழிநடத்திய கடவுள் அவர். தன் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கின்ற கடவுள். எனவே இந்த புனிதர் வழியாய் உலகில் குருக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆர்ஸ் நகர் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஊரில் 40 ஆண்டுகளுக்கு மேல் பங்கு தந்தையாக இருந்து, எனக்கு நீர் வழிகாட்டினால் நான் விண்ணகத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி அந்த ஊருக்கு போகின்ற போது ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனிடம் வழியை தெரிந்து கொண்டு புறப்பட்டு சென்ற அந்த ஒரு மனிதன் எளிய வாழ்க்கை வாழ்ந்து மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்களையும் குறைகளையும் அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே அறிந்து கொள்கின்ற கடவுளின் திறனை பெற்றதனால் அவரிடம் பாவ சங்கீர்த்தனத்திற்கு அவருடைய ஆயரே வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு சென்றதாகவும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவரிடம் வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்ததாகவும், ஒரு முறை அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு செல்பவர்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் கடவுளை கண்டதாக புறப்பட்டு சென்றார்கள். பசாஸ் அவரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவருடைய பாவ சங்கீர்த்தன தொட்டியையே எரித்தது. இருப்பினும் கடவுள் அவர் பக்கமாக நின்றார். கடவுளின் வார்த்தையில் அவர் வெற்றி கண்டார். புனிதராக வாழ்ந்தார். வாழ்க்கை முழுவதும் புனிதத்தையே விதைத்தார். எளிய வாழ்க்கை வழியாய், விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையின் வழியாய் மக்களை எப்படி தொட முடியும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த புனிதருடைய விழாவிலே நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக, குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பணமும் பொருளும் பதவியும் பட்டமும் விஞ்சி நிற்கின்ற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளில் அவர்கள் விழுந்து விடாமல் கடவுளையும் கடவுள் மக்களையுமே நம்பி வாழுகின்ற ஒரு மனப்பாங்கை நம் குருக்கள் பெற வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். குருக்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண பலவீனம் உள்ளவர்கள். சமுதாயத்தில் எப்படிப்பட்ட தீமைகள் இருக்கின்றனவோ அந்த பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்டவர்கள். எனவே அவர்கள் முழுமையாக குருப்பட்டம் பெற்றதும் எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்கள் கழுவப்பட்டு புதிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஜெப உதவி வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய ஒத்தாசையும் உதவியும் பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். அது இல்லை என்றால் பலவீனம் உள்ள மனிதர்கள், விசுவாசத்தில் குறைவுபட்ட மனிதர்கள் உடைந்து போய்விடுவார்கள். எனவே குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களோடு நிற்போம். ஆண்டவர் என்று 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவளிக்கிறார். கடவுளை நம்முடைய கணக்கில் சேர்த்து கொண்டால் 5000 பேர் என்ன, 10,000 பேர் என்ன, எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கலாம். கடவுளை விட்டுவிட்டு கணக்கு போட்டால் 20,000 தனாரியத்திற்கு கூட அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட பத்தாது என்பதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை நம்முடைய கணக்குள் சேர்த்து கொள்வோம். எங்கே அமைதி இல்லையோ அங்கே கடவுளை போய் சேர்த்து விடுவோம். எங்கே நிம்மதி இல்லையோ அங்கே கடவுளை போய் சேர்த்து விடுவோம். எங்கே சமாதானம் இல்லையோ, எங்கே போர் முனையில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அங்கே கொண்டு போய் இயேசுவை சேர்ப்போம். எங்கே மனிதன் பாவத்தோடும் பலவீனத்தோடும் நிற்கிறானோ அங்கே இயேசுவை கொண்டு போய் சேர்ப்போம். கடவுளின் கணக்கை கொண்டு போய் சேர்த்தால் எல்லாம் சுபிட்சமாகும் என்பது புனித ஜான்மரி வியானியனுடைய வாழ்க்கை தத்துவம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த புனிதர் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தொடர் வழிகாட்டுதலுக்கு நன்றி. இந்த புனிதரைப் போல வாழவும், இந்த புனிதருடைய அடிசுவடுகளை பின்பற்றவும் எங்களுக்கு மரம் தார். கடவுளையே நம்பி வாழுகின்ற ஒரு தரித்திரமான வாழ்க்கை முறையை நாங்களும் வாழ்ந்துவிட எங்கள் மனதையும் உள்ளதையும் தயார்படுத்தும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமாம்.